இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் கொடுக்கின்ற வாக்குறுதி எப்பொழுதுமே உண்மையை பறைசாற்றும். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 12வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையெல்லாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக தொடக்க நூலிலிருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து வந்த ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி முதன்முறையாக கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? எனக்கு குழந்தை இல்லை. எனக்கு பிறகு எனது அடிமையின் மகன் தான் என்னுடைய அனைத்து சொத்துக்கும் முதலாளி ஆவான். ஆனால் எனக்கு நீர் என்ன தருவீர் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு சொல்கின்ற வாக்குறுதி இதுதான். வானத்து விண்மீன்களைப் போலவும் மணலைப் போலவும் உனது சந்ததியை நான் பெருக்குவேன், கவலை கொள்ளாதீர் என்ற வாக்குறுதி ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால்தான் ஆகார் வழியாக ஆபிரகாம் குழந்தை பெற்றுக் கொண்டாலும் சாராவின் வழியாக பெற்ற குழந்தையே உரிமை பேரான மகனா மாற்றினார். கடவுள் கொடுக்கின்ற வாக்குறுதிக்கு ஏற்ப நடந்து கொள்வார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ போலி இறைவாக்கினர்களை குறித்து இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்கு உண்மையானது. அவர் சொன்னதுபடி இருப்பார். ஆனால் போலி இறைவாக்கினர்கள் ஆண்டவருடைய பெயரை வைத்து உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். அவரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்கள் மத்தியிலே வருவார்கள். ஆனால் அவர்கள் ஆடுகள் அல்ல, ஓநாய்கள். அவரிடமிருந்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை விடுகிறார் ஆண்டவர். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்ப்பதை அனைத்தையும் நம்பி விடுகிறோம், கேட்பதை அனைத்தையும் நம்பி விடுகிறோம், மற்றவர்கள் பேசுவது அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு 6வது அறிவு ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரம் யோசிப்போம், சிந்திப்போம், உண்மை கடவுளை தேடி ஓட முயற்சி செய்வோம். ஏனென்றால் இந்த உலகம் மோசமான உலகம். இந்த உலகத்தினுடைய பிடியிலே நாம் சிக்கிக் கொண்டோம் என்றால் கடவுளை கூட இந்த உலகம் மறைத்துவிடும். அதனால் முடிந்தவரை இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ நம்மையே நாம் முழுமையாக ஆண்டவரை தேடுகின்ற மக்களாக, தேடுகின்ற மனம் படைத்தவர்களாக வாழ வேண்டிய வரத்தை கடவுளிடம் கேட்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து தருவாராக. ஆமேன்.